இந்த சிங்கோட பைப் அடைச்சிட்டு இருக்கேன், என்னன்னு கொஞ்சம் பாரேம்மா. அத்தை, எனக்கு என்ன பிளம்பிங் ஒர்க்கா தெரியும்? மேல பாத்ரூம்ல பைப்பு சரியில்லைன்னு உங்க பையன் கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். இப்ப வரைக்கும் அது என்னன்னு கூட பார்க்கல. அதே மாதிரி இந்த ஒயர் லூஸ் கனெக்ஷன்ல இருக்கு. அதை சரி பண்றதுக்கும் இப்ப வரைக்கும் ஆள் யாரையும் சொல்லி விடல. பக்கத்து வீட்டு பத்மா இருக்காளே, ஒரு பையனோட நம்பர் கொடுத்து அந்த பையன் எல்லா வேலையும் பாக்குறேன்னு சொன்னான். எலக்ட்ரிக் வேலை, பிளம்பிங் வேலை, ஏன் நம்ம வீட்டு மொட்டை மாடியோட டேங்க் வரைக்கும் க்ளீன் பண்ணிட்டு போறானா பாத்துக்கோ. ஏன் கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாக்குறியா? சரி, ஓகே, நம்பர் கொடுங்க. இந்தாம்மா, நீயே பாத்துக்க. காலே கிடைக்க மாட்டேங்குது. பேர் வச்சது யாருடா பேய்க்கு? இவனுங்களாம் எதுக்குதான் கம்பெனி வச்சு நடத்துறானுங்கன்னு தெரியல. ஹாஃப் அன் ஹவரா கால் பண்ணிட்டு இருக்க, போனே எடுக்க மாட்டேங்கிறானுங்க. பேய்க்கு பேயின்னு பேர் வச்சது யாருடா? குரங்குக்கு குரங்குன்னு பேர் வச்சது யாருடா? காக்காக்கு முடி நரைக்குமா? ஹலோ, மாறன் பிளம்பிங் சர்வீஸ். எங்ககிட்ட கடுப்பு இருக்காது, உங்க வீட்ல அடப்பு இருக்காது. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணும்? எங்க என்ன கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரமா கால் பண்றது உங்களுக்கு? லைனும் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு எந்த காலும் வரலையே. சரி, என்ன சர்வீஸ் வேணும்? அட்ரஸ் அனுப்புங்க, நானே இங்க வந்துடுறேன். 3rd ஸ்ட்ரீட், அஷ்டலட்சுமி நகர். 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ம். தேர்ட் ஸ்ட்ரீட், அஷ்டலட்சுமி நகர்னா வீட்டு நம்பர் சொல்லியே. லொக்கேஷன் ஒழுங்கா அனுப்புறது இல்லை. கேட்டா அஷ்டலட்சுமின்னு ஏதாவது ஒன்று அனுப்பி இந்த வெயில் அலைய விடுறது. கதவை யாரோ தட்டுறாங்க, போய் தொறமா. ஹலோ, மாறன். இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத. எழுதி வச்சுக்கடி, இதுதான் நீ என்ன பாக்குற கடைசி தடவை. இதுக்கப்புறம் நீ என்ன ஒரு பில்லி நேரம் தாண்டி பாப்ப டிவியில. உடனே சூட்டு கிளம்பு. என்னடி மச மசம் நிக்கிற? வேலை பக்கம் வந்தவர் தானே?